பேசலாம். மறுபடியும் உங்களை கர்த்தர்களை வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த இடத்துல கூட நாங்கள் வலிமையாக செய்திக்கு போகிறது போல தேசங்களுக்காக ஜெபித்து நாங்கள் கடந்து செல்வோம். அப்பா அம்மை துடிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தரே இந்த நேரத்தில் கூட ராஜா இந்த அப்பா இந்த சபையை ராஜா மரத்தை கொண்டு ரத்தத்தால் மூடுகிறோம் ராஜா. நாங்கள் சபையாக ஒரு மனப்பட்டு ராஜா அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் தேசங்களுக்காக வருகிறோம் ராஜா. ஒரு எம்பசராக நிற்கிறோம் ராஜா. கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் அழுது புலம்பும் போது ராஜா எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னீங்களே ராஜா. எசேக்கியா ராஜாவுக்கு ராஜா ஆண்டவரே சிவ புறமாக திரும்பி அவர் ஆண்டவரே அழுந்து ஜெபிக்கும் போது ராஜா அப்பா நீங்க இரக்கம் செய்த தேவன் ராஜா, அதே தேவன் ராஜா அந்த தீர்க்க தரிசனத்தை ஏசையா சொன்னது போல ராஜா கர்த்தர் ஆண்டவரே திரும்பி அதே தீர்க்க தரிசனத்தை நீர் மாற்றி கொடுத்தீங்களே ராஜா. நீர் இரக்கமல்ல தேவன் ராஜா. அப்படியா இந்த நாள்ல தேசத்துல நடக்கிற காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாக நீங்க உரைத்து இருக்கிறீங்க. ஆனாலும் நாங்கள் சபையாக ராஜா அப்பா உமது ரத்தம் சிந்தின அந்த சபையாக ஒரு மனப்பட்டு நாங்கள் செபிக்கும் போதுடா அப்பா அந்த தேசங்களுக்குள்ள வர்ற தீங்க ராஜா நீர் நினைவு கூற தேவன் அல்லவா ராஜா. நினைவுக்கு நிறைங்கின தேவன் அல்லவா ராஜா. அப்பா இந்த தேச மக்களுக்காக ராஜா நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா அமெரிக்கா தேசத்தை ரத்த கோட்டைகளை கொண்டு வருகிறோம் ராஜா. ஈராக்க ராஜா நாங்கள் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இஸ்ரவேல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பலஸ்தீனாவை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சைனாவை நாங்கள் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம் ராஜா. இலங்கை, இந்தியா ராஜா, லண்டன் எல்லா ஆண்டவரே எல்லா தேசத்தையும் நாங்கள் ஆண்டவரே அப்பா உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா காரியத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்களே ராஜா. அப்பா நாங்கள் ஜெபத்துல ராஜா அலட்டி கொள்ளாதபடி ராஜா நீங்க ஆண்டவரே இந்த தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போதுமானவரா இருக்கிறீங்களே ராஜா. சமாதானத்தை கோருங்க என்று சொன்னீங்களே ராஜா. அப்படியாக ராஜா நாங்கள் தேசங்களுக்குள்ள ராஜா உங்க பிள்ளையாக ராஜா அப்பா உங்க சபையாக ஒரு மனப்பட்டு ராஜா தேசங்களுக்குள்ள நாங்கள் சமாதானத்தை பேசுறோம் ராஜா. சங்கீதம் 46 சங்கத்தின்படி ராஜா அமர்ந்திருந்து கர்த்தரே அவர் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் துதித்து இருக்கிறோம் ராஜா. நீர் இந்த நாள தேசத்துக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறீங்களே ராஜா. செய்து கொண்டு இருக்கிறீங்களே ராஜா. உன் கைகளுக்கு கிரியலுக்கு கட்டளை கொடுங்கன்னு சொன்னீங்களே ராஜா. அப்படியாக நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல ராஜா நீங்க செய்ய போற காரியத்துக்காக உமக்கு நன்றி சோத்திரம். நன்றி ராஜா. புதிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்களே அதுக்காக துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ராஜா. விஞ்ஞானிகளே ராஜா நீர் அதமாக்கினீங்களே ராஜா. ஓ ருக்கணமல கரமலபா மேட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் நீர் மாற்றினீங்களே. இந்த ஹிருதயங்கள் எல்லாம் கடின ஹிருதயங்கள் எல்லாம் உம்மாண்டையில திரும்புறதுக்காக சோத்திரம் ராஜா. நீர் அப்படி செய்து கொண்டு இருக்கிறீங்களே அதுக்காக துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமே ஆமே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது மன ரம்பியமா எப்படி இருப்பதுன்னு சொல்லி மூண்டே காரியத்தினூடாக இந்த நாளில் கர்த்தர் இடப்படுவாராக. மன ரம்பியமா நாங்கள் எப்படி இருக்கணும் இந்த நாளில் நாங்கள் பார்ப்போமா இருந்தா யார்கிட்ட கேட்டாலும் என்ன வாழ்க்கை, என்ன சந்தோஷம், என்ன காலையில் எழும்புறோம் வாரம் போகிறோம் இதே தான் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அவர்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி இல்லை. அதாவது ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார் கர்த்தர் எங்களோடு இருக்க நேரத்தில் நாங்கள் எல்லாத்துலேயும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இந்த நாள் அந்த காரியத்தை என்னென்ன காரியத்தில் நாங்கள் அதாவது எல்லாத்துலேயும் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்ல போனால் அது மனரம்பியமாக மனமகிழ்ச்சி வேறு மனரம்பியம் வேறு. மனமகிழ்ச்சியாக நாங்கள் ஒரு காரியம் வர்ற நேரத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் மனரம்பியமாக இருக்கிறது கடினமாக இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார் ஜெயம் கொள்ளுறவர் எங்களோடு இருப்பதனால் நிச்சயமாக பவுல் சொன்னது போல நாங்களும் அதாவது மனரம்பியமாக இன்றைக்கு நாங்கள் இருக்கும்படியாக இந்த நாள் உங்களுக்கு நான் கற்றுத்தர நான் ஆவியானவர் இடப்படுவாராக. இந்த நேரத்தில் வசனம் பிலிப்பியர் 4:11 அதிகாரத்தை வாசிப்போமா. நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவும் படவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப எங்களையே இன்றைக்கு பலப்படுத்துறதுக்கு யார் உண்டு? கர்த்தர் உண்டு. அப்ப நான் இந்த வசனத்தை அடிக்கடி நாங்க ரிப்பீட் பண்ணுவோம். என்னை பலப்படுத்துகிற
கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அப்படியான அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் போது அநேக நேரங்களில் இந்த நாளில் நாங்கள் வார்த்தைகளை வாசிக்கிறோம், வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் அதை நாங்கள் எங்களுக்குலாம் அதை அப்ளை பண்ணாமல் நாங்கள் போகிறோம். அதானபடி தான் இன்றைக்கு எங்களுக்கு மன ரொம்பியமாக இருக்கலாம். கர்த்தருக்கள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது. வசனம் சொல்லிடுது, கர்த்தருக்கள் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆராதனை நேரத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நாங்கள் எங்கள் குறைகளை, எங்கள் வேதனைகள், கஷ்டங்களை எல்லாம் சொல்லி நாங்கள் அழுகிற நேரத்தில் எங்களுக்குள்ளேயே அந்த ஒரு மனமகிழ்ச்சி வரும். கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் எங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு. உலகத்துக்குள்ள இல்லை. உலகத்தான் பிடிச்சு வரிச்சு ஆடல் பாடல் சந்தோஷத்தில் அவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறான். கர்த்தர் பிள்ளை நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் மனமகிழ்ச்சியாக இருக்கலாம். மனமகிழ்ச்சியை என்னது ஔஷதம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனமாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தரோட சமூகத்தை நாங்கள் ருசிக்க வேண்டாம். ஆண்டவரிடத்துல நாங்கள் ஆண்டவரோட வார்த்தை வசனங்களை இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உங்கள் பாரமான ஆண்டவர் சொல்கிறார், என் பாரம் என் நுகம் இலகுவானது. அதாவது நுகம் என்று சொல்கிறது மாட்டுக்கு வைக்கிற அந்த நுகம், அந்த சுமை. அந்த சுமையை மாட்டுக்கு மேலே வச்சாதான் அந்த சுமையை அது சுமக்க முடியுது. அப்போதான் நாங்களும் அந்த சுமையை பாருங்கள், அதில் இருக்கிற அந்த மாட்டை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அந்த சுமையைத்தான் அவனுக்கு இழுக்கிறான். அந்த சுமையை இழுக்கிற நேரம் அந்த மாட்டுட கழுத்து இழுபடுது. அப்போ அது அந்தந்த இடத்துல நிற்குது. அப்போ தான் ஆண்டவர் பாருங்க, ஏன் அந்த வசனத்தை பாரம் சுமக்கிறவரேன்னு சொல்லல, பாரம் சுமக்கிறவரை என்னிடத்துல வாங்கன்னு சொல்லல. சொல்றதுக்கு முதல் அந்த வசனத்தை சொல்ற, என் நுகம் இலகுவானது. அப்ப அவரோட நுகம் லேசானது. நாங்க பார்க்கிறோம், எல்லா பாரங்கள் சுமைகள் வரும்போது என்ன கிறிஸ்துக்குள்ள நாங்கள் வாழ்கிறோம், கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறோம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கவலை என்று சொல்ல போனால் அந்த அவட நுகம் இலகுவானது. அந்த இலகுவான நுகத்தை நாங்கள் ருசிக்காத படினால் அந்த பாரமான சுமை எங்களை தாக்கும் போது நாங்கள் ஆண்டவர்களுக்கு பின்மாற்றத்துக்குள்ள போகிறோம், ஆண்டவரை விட்டு தூர போகிறோம். என்ன அந்த வார்த்தை சொல்கிறோம். அதைத்தான் இந்த நாளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தருக்கலாம் மனமகிழ்ச்சியாக மனரம்பியமாக இருக்கும்படியாக இந்த நாளை பவுலை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த பவுலை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் அதிகாரத்தில் தான் பவுலை அதை பார்க்குறோம். அப்போ அந்த பிலிப்பில் சொல்கிற நேரத்தில் பாருங்க, தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் பட்டினியாகவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அப்ப யார் உங்களுக்கு போதிக்கப்படும்? இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாவே எல்லாராலையும் செய்யலாம். பாருங்க, இந்த கடைசி வரியில பாருங்க, பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்ப போதிக்கப்பட்டேன்னு சொன்னா எங்களை நடத்துற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆனபடிதான் எங்களை போதிக்கப்படுறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தா அவர் டீச் பண்ணினா அந்த டீச் பண்ற அந்த லெசனை நாங்க அதை கேட்டு சும்மா விட்டா அது எங்களுக்கு பிரயோசனப்படாது. ஹல்லேலூயா. அதை உட்கொண்டு அதன்படி நடக்கும் போது தான் இன்றைக்கு சொல்ல போனா டீச்சர்ஸோ டாக்டர்ஸோ ஒரு மருந்து கொடுத்து அதை நாங்கள் அதை அப்ளை பண்ணி அதை குடிச்சு இருந்தால் தான் ஒரு 5 நாள் 6 நாள் அதுக்கான சுகம் வரும். அதே மாதிரி டீச்சர்ஸ் இன்றைக்கு டீச்சர்ஸ் எல்லாட்ட ப்ரொஃபஸர் அவங்களுக்கு டீச் பண்ணும்போது அது நாங்கள் உட்கொள்ளுறது மாத்திரம் இல்லை, அதை நாங்கள் அதுக்கான ஹோம்ஒர்க் செய்து அதுக்கான ரிவிஷன் கிளாஸ் எடுத்து அதுக்கான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஓவர் பண்ணினா தான் அந்த லெசன் எங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இன்றைக்கி யூடியூப் இடத்துலேருந்து பார்த்தா எத்தனையோ மெசேஜ் வரலாம். சபையில் ஒவ்வொரு நாளும் மெசேஜ் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த நாளில் கர்த்தரோட வருகை சமீபமாக இருக்கிறபடி எல்லா இடத்துலையும் மெசேஜ்கள் கேள்விகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கொடுத்த இந்த வேதத்தை படி நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அல்லது அதை நாங்கள் வாங்கி உட்கொள்ளும் போது தான்
அதை எங்களுக்கு செயல்படுத்த முடியும். அதுக்காகத்தான் இந்த நாள் ஆண்டோட வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கணும். வார்த்தையில படிச்சு இன்றைக்கு அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூந்து நாங்கள் பெரிய காலேஜுக்கு பெரிய நாங்கள் பைபிள் காலேஜுக்கு நாங்கள் விட்டாலும் இந்த வார்த்தை வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் நாங்கள் அபியாசம் பண்ணி அதெல்லாம் நாங்கள் படித்து அதை தியானிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்கு இப்படி வெளிப்பாடாக கொடுக்குது, உங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கு அது வேறு மாதிரி கொடுக்கும். அதே நேரம் இன்றைக்கி நான் வாசிக்கும் போது அதே ஒரு 5 மணிக்கு தான் இந்த மெசேஜ் எடுத்தேன். அப்போ 5 மணிக்கு நான் இதை வாசிக்கும் போது வேறு மாதிரி இருக்கும். சின்னத்தில் இந்த பீடத்தில் அதை உங்களுக்கு சொல்லும் போது வித்தியாசமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறை ஆண்டவர் புது புது காரியங்களை எங்களுக்கு நினைவூட்டுறாரா இருக்கலாம். ஆனப்படியா அவற்றை எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப என்னத்தார யாரால நாங்க போதிக்கப்பட்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியானவரால் நாங்க போதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் நாங்க போதிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டோட வசனங்கள் வார்த்தையினால் நாங்க போதிக்கப்பட்டிருந்தபடியினால்தான் பவுல் சொல்றார், எல்லாவற்றிலும் நான் என்ன மனரம்பியமா இருக்க கற்றுக்கொண்டேன். பாருங்க, பவுலை பார்க்கும்போது பவுல் என்ன நாங்கள் பவுலை சொல்லி ஒரு சாட்சி சொல்ல போனால் அவர் இந்த சமஸ்தரில் கர்த்தரால் சந்திக்கப்பட்டார். அவர் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு அநேக காரியங்களுக்காக ஓடினார். அப்புறம் என்ன சொல்ற வியாதிஸ்தர்களை குணப்படுத்தினார். அதாவது இவ்வளோ பாடுகள் வரும்போது அந்த பாடுகளுக்கு எதிராக இருந்தார். சிறைசாலையில் இருக்கும்போது அவர் பாடும்போது அந்த உபத்திரம் மத்தியில் அவர் பாடும்போது என்ன சிறைசாலை திறக்கப்பட்டு இப்படியெல்லாம் பவுலோட காரியத்தை பார்க்குறோம். ஆனாலும் பவுல் சொல்ற, என் குறைச்சலை நான் இப்படி சொல்லுறது இல்லை ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாக கற்றுக்கொண்டேன். அப்ப இந்த காரியங்களை எல்லாம் நான் சொல்றதுனால இந்த குறைச்சல் சொல்றதுக்கு அல்ல, எல்லா நேரத்திலும் தான் மனரம்பியமாக இருந்தேன். அப்ப ஒரு மனுஷனுக்கு தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும் என்று சொல்ல போனா, இன்னைக்கு முதலாவது நாங்க கற்றுக்கொள்ளுறத கடைப்பிடிக்க வேணும், அல்லட்ட கை கொள்ள வேணும். அல்லேலூயா. இந்த 2 நாங்கள் செய்யும் போது தான் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் மனரம்பியமா இருக்க முடியும். அல்லேலூயா. அதையே நாங்கள் கேட்டா, உங்களுக்கு என்னப்பா ஆண்டு சொல்லுவாங்களே. இப்போ ஒரு இடத்துல நாங்கள் இன்றைக்கு ஒரு படிப்பில் உயர்ந்திருந்தா, நாங்கள் ஒரு வேலையில் இருக்கிற இடத்துல எங்களை விட கொஞ்சம் கீழே குறைவாக இருக்கிறோம். உங்களுக்கு என்னவாப்பா, நீங்கள் பெரிய படித்து நல்ல உத்தியோகத்தை செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்களே. அப்போ இந்த அப்படி சொல்லுற ஆட்களுக்கு அந்த மனரம்பியம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? கொடுத்த வேலையில் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த வேலையை தந்தீங்களே. இன்றைக்கு எத்தனையோ பேர் பெரிய பெரிய வேலை செய்கிறாங்க, அவர்கள் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஐயோ, நான் காலைக்கு 9 மணிக்கு போகணுமே, 5 மணிக்கு எழும்பணுமே, 6 மணிக்கு பஸ் பிடிக்கணுமே, இந்த அவ்வளோ ட்ராஃபிக்கே தாண்டி 8:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு போனோம். அவங்களுக்குள்ளே அந்த சந்தோஷம் இல்லை, வேலை இருந்து சந்தோஷம் இல்லை. ஏன்? மனரம்பியமாக இருக்க தெரியல. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கொடுத்த ஊழியமாக இருக்கலாம், அல்ல கொடுத்த வேலையாக இருக்கலாம், அல்லாட்ட கொடுத்த காரியத்தில் நாங்கள் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இல்லையா? அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். நீதிமொழி 15, 16, 17 வாசிப்போமா? சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை 2 வாசிக்கிறீங்களா? நீதிமொழி 15, 16, 17. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. அல்லேலூயா. அப்ப நாங்க பார்க்கிறோமே, சஞ்சலத்தோடு அதிக பொருள் இருந்து எங்களுக்கு பாருங்க,
வேதனை கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் கூடி இருக்கிற இடத்துல நாங்கள் பெரிய பாருங்க, சில ஆட்கள் வந்து வீடு இல்லை என்று சொல்லுவாங்க. ஒரு வீடை வேண்டின பிறகு அதுக்கு பிறகு பார்த்து என்ன செய்ய, நல்ல வீடு அழகான வீடையெல்லாம் வேண்டி இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, ஐயோ வீட்டை வேண்டினா, ஐயோ நான் மோகேஜ் கட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பருக்கு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது, டேக்ஸுக்கு கஷ்டமாக இருக்குது. பாருங்க, அதை தான் சொல்கிறாங்க, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். அல்லேலூயா. அதை தான் வந்து இந்த இதைத்தான் நாங்கள் மனரம்பியமா இருக்கணும். இன்னைக்கு பெரிய வீட்டில் இருந்தாலும் மனரம்பியமா இல்லாட்ட அதுவும் வேஸ்ட். அதே நேரத்தில் சரியா அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா, ஐயோ நான் ஒரு கூலிக்கு ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு 2000 ரெண்டில் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கவர் ஆகிட்டு ஒரு 2000 பில்லை மாத்திரம் கட்டினா போதும். இது பார்த்தா வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில், தண்ணி பில், அந்த பில், இந்த பில் எல்லாமே வந்து எனக்கு சஞ்சலமும் தவிப்புமா இருக்கு. அது ஆண்டவர் சொல்றார், எங்களுக்கெல்லாம் மன ரம்பியமே இருக்கும். ஆண்டவரே அந்த வீட்டில் இந்த வீட்டை எனக்கு தந்தீரே அப்பா, இந்த வீட்டை நீங்க தந்தீங்கப்பா, நீங்க என்னைக்கு அறிஞ்ச நீங்க தானே என்னை நடத்தினீங்க, இந்த வீட்டுக்கு இவ்வளவு மோகச்சு கட்ட நீங்க கொடுத்த தேவன் நிச்சயமாக இதெல்லாம் சின்ன கொசுவா இருக்குது. மரக்கறி மார்க்கெட்டுக்கு போனா மீனை வேண்டினா அது பக்கத்துல சொல்ல போனா அந்த கருவேப்பிலை ரம்ப கொடுக்குற மாதிரி தான். ஆண்டவரே இதெல்லாம் ஒரு கொசுவா இருக்குது அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவரே இந்த வீட்டை தந்தீங்க, சும்மாவா எனக்கு தூக்கி தரையில, இந்த கிரெடிட்டை பார்த்து இந்த சம்பளத்தை பார்த்து தான் அந்த வீட்டை தந்தான். அப்ப எனக்கு உழைக்க பலம் தந்தீங்க தானே ஆண்டவரே, இந்த வீட்டை எடுக்க தந்தீங்களே தான். இது என்ன கத்தே, அதான் மன ரம்பியமா இருக்கும். சின்ன வீட்டுல இருந்தாலும் கூட ஆண்டவரே எத்தனையோ பேர் இல்லாம இருக்கிறாங்களே, இன்றைக்கு ஸ்வீட்ல இருக்கிறாங்களே, அவங்களை விட எனக்கு ஒரு நல்ல வீட்டை தந்தீங்களேப்பா, அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட சோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்ற மன ரம்பியமா. அல்லேலூயா. இருப்பதில் திருப்தியாகும் போது தான் எங்களுக்கு மனரம்பியம். எப்போதுமே மனுஷர் வந்து நான் எல்லாருமே சொல்லல, ஒரு சிலர் வந்து இன்றைக்கு வந்து மட்டக்கள் தங்கிட்ட இருந்தாலும் மட்டக்களை பார்த்து திருப்தி அடையாம இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க அந்த நல்ல காரில் போறவங்க தானே, இவங்க அங்கே இருக்கிறாங்க தானே, அவனுக்கு என்ன இவனுக்கு என்ன. இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையும் விட ஆண்டவர் கொடுத்ததை நாங்கள் நினைச்சு நன்றி சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்றார், நிறைவானது வரும்போது குறைவுகள் எல்லாம் மறையும். ஆண்டோட வசனம் அப்படி இருக்கு, நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் போகும். எங்களோட குறையை நாங்கள் சொல்லி கொண்டிருந்தா எங்களுக்கு வயசு போகுது, எங்களோட அழகு போகுது, எங்களுக்கு நிம்மதி இழக்குது. இன்னைக்கு அவங்க அப்படி இருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான், அது இருக்கிறான், இது இருக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு அந்த மன ரம்பியம் எல்லாமே இருப்பதனால்தான் நாங்க வேதனையா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இருக்கிறல்ல கொஞ்சத்துல உண்மையா இருன்னு சொன்னா அது வேற தோட்டத்துல வருது. ஆனா இது மனரம்பியமா எங்களுக்கு கொடுத்ததுல நாங்க மனரம்பியமா இருந்து கற்று சோஸ்தரிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே என்னை பலப்படுத்த கிறிஸ்து எனக்கு எல்லாமாக ஆண்டவரே அவருக்கு கொடுத்த இதில் கூட எங்களுக்கு நீ பெருசா தெரிவி, நீர் இதெல்லாம் உலகக்காரியா, எனக்கு உங்க சமூகத்துக்கு வர என்ன கிருபை செய்தீங்களே அப்பா, நீங்க என்னை ரட்சிப்புகளை நடத்தினீங்களே ராஜா, உங்க அன்பு எவ்வளவு பெருதுன்னு சொல்லி எனக்குலாம் காண்பித்தீங்களே, நான் எப்போது உங்களோட நடக்கிற அனுபவத்துக்களை என்னை நடத்தினீங்களே ராஜா, இப்போது நீங்க என்னைய ஆண்டவரை போதிக்கிறீங்களே, நான் வழி தெரியாம போன நேரத்தெல்லாம் வழி இதுவேன்னு சொல்லி எனக்கு நடத்தினாங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் பெரிய மனரம்பியம். அப்படி நாங்கள் மனரம்பியமா இருக்க ஆண்டவர் கற்றுக்கொள்ள சொல்றேன். இதனால ஆண்டவரே இந்த நிலையில கூட கொரோனா நேரத்துல கூட எத்தனையோ பேர் மறைச்சிட்டாங்க, ஆனாலும் இன்னைக்கு உங்களோட நாமத்தை சொல்லவும் உங்களோட மகிமையை நாங்கள் கொண்டு செல்லும்படியாக என்னை இந்த நாள் மட்டும் ஜீவனை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி சொல்லும் போது இதெல்லாம் சிம்பிளா இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் சொல்ற, கொஞ்சத்துல இருக்கிற திருப்தியா இருக்கும்போது முதலாவது மனரம்பியமா இருக்க முடியும். ரெண்டாவது பாப்பமா இருந்தா பிலிப்பியர் 4:12 அதிலேயே நாங்க பாப்பமா இருந்தா அதே வசனத்தை எடுப்போம். பிலிப்பியர் 4:12 சிஸ்டர் அந்த வசனத்தையே போட்டுவிடுங்க. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும், பட்னியாவும்
பத்னியா இருக்கும். அதாவது தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். இன்னைக்கு பாருங்க, சில இடத்துல திருமணங்கள்ல கல்யாணம் கட்டி முடிஞ்ச பிறகு, அதாவது மாப்பிள்ளையோ பொம்பளையோ புது வீட்டுக்கு வந்த பிறகு என்ன சொல்றாங்க, அதுதான் குடும்பமே பிரச்சனையா இருக்கு. தாழ்ந்திருக்குன்னு தெரியும், வாழ்ந்திருக்குன்னு தெரியும்டா. அதாவது ஒரு இடத்துல ஒரு தாழ்மை வந்துட்டா, அல்லாட்ட ஒரு இடத்துல நாங்க உயர்வுல இருந்து தாழா வந்திருக்கோம், அல்லாட்ட தாழ்வுல இருந்து உயர்ந்த போனாலும் அடே அவங்க எங்கட அம்மா விட்டு அப்படி இருந்தது, எங்கட விட்டு அப்படி இருந்தது, இப்படி இருந்து நாங்க சொல்லி கொண்டு இருக்க கூடாது. அதான் பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் தெரியவனும் தாழ்ந்திருக்கவும் தெரியவனும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியாணி சாப்பிட தெரிய இருந்தா பிரியாணி சாப்பிட்டு கொள்ளுவான். இன்றைக்கு சோறும் கஞ்சுமா இருந்தா அதையும் நாங்கள் மனரம்பியமா சாப்பிட தெரிஞ்சு கொள்ளுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றா, அதான் பவுல் சொல்றா, வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும். இன்னைக்கு ஒரு சாரியா, அந்த ஒரு சாரியே திருப்தியா கட்டி இருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து எல்லாருக்கும் புது சாரி கொடுக்கறதுக்கு சில ஹஸ்பண்டார இயலாது. அல்லாட்டா இந்த வீட்டு கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் எங்களோட அம்மா வீட்டில் அந்த சாரி தான் உடுத்தேன், இந்த சாரி தான் உடுத்தேன், நான் அப்படித்தான் நகை போட்டேன், இப்படித்தான் நகை போட்டேன்னு சொல்லி 2 மாதங்கள் இந்த நாளில் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் காணக்கூடாது. ஆண்டவரே, நீர் கொடுத்தீரே, கட்டுறதுக்கு ஒரு சாரியை கொடுத்தீரே, அழகான கணவனை கொடுத்தீங்களே, அழகான பிள்ளையை கொடுத்தீங்களே, மாமாவியை கொடுத்தீங்களே ராஜா, அப்பா அதை நினைச்சு நாங்கள் நினைச்சு செலுத்தோம். அல்லாட்ட ஒரு உயர்வாக இருக்கிற இடத்துல நாங்கள் சொல்ல போனால் உயர்வாக வந்துட்டோம். அல்லாட்டா இலங்கை தேசத்துல, இந்திய தேசத்தில் இங்கே வந்துட்டு எங்களுக்கு நல்ல இதெல்லாம் கிடைச்சி போட்டு திருப்பி நாங்கள் இலங்கை இந்திய தேசத்துக்கு போயோ அங்கே இருக்கேலா, இதில் இருக்கேலா, அதில் படுக்கலா, இங்கே ஏசி இல்லை, அங்கே குளிரில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அங்கே ஏசி இல்லையா, சரி ஃபேனோட இருப்போம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு பேப்பர், அந்த பேப்பராக காற்றை விசுக்குவோம். அதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள தாழ்ந்திருக்கவும் தெரியணும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். அந்த நேரத்தில் தான் 2வது மன ரம்பியமாக இருக்க முடியுது. ஐயோ உங்களுக்கு படுக்கையில்லாதப்பா, இந்த வீட்டில எல்லாம் எங்களுக்கு படுக்கையெல்லாம், ஹோட்டலுக்கு தான் போகணும் அப்படி இப்படின்னு சொன்னால் அங்கே என்ன வருது, செலவு. அது மாத்திரமா அந்த வீட்டில் இருக்கிறாங்கள மன உளைச்சலுக்குள்ள நீங்கள் ஒரு உடந்தி அவங்களோட மனசை கசப்பு. ஐயோ அவங்க எல்லாம் அமெரிக்காலேருந்து வராங்களே, எங்களோட வீட்டுகள் வழியில் இருப்பாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரு தாழ்மானம் பண்ணலாம். கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்போதுமே நாங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்கிறான், திருப்பி எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். 2வது அடுத்த வசை பாப்பமாக இருந்தால் பட்னியா இருக்க தெரியும், பரிபூர்ணம் அடையணும். ரைட்டா? அப்போ நாங்கள் பட்டினியா இருக்கன்னு தெரிய வேணும். சரியா? இன்றைக்கு சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவோம், சாப்பாடு இல்லாட்டா அதுக்காக முகத்தை சுழிச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஊழியத்தை செய்ய போகிறோம், அந்த இடத்துல ஒரு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக நாங்கள் புற குற்றங்களை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த இவ்வளோ நாள் கொடுத்த ஆகாரத்துக்கு உமக்கு சோத்திரம். இன்றைக்கு என்ன ஆண்டவரே, ஒரு நாளைக்கு அதை உபவாசமாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே, அப்படி மனரம்பியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு டீக்கு பால் இல்லையா, சரி பரவாயில்ல ஆண்டவரே, இந்த பிளேண்டியை கொடுத்து நான் எலியாவை நீர் காகம் கொண்டு போஷிப்பீங்களா ஐயா, எலியை கொண்டு போஷிப்பீங்க, இன்றைக்கு அந்த பிளேண்டியோடய நான் அவ்வளோ தூரத்துக்கு நடக்க போகிறோம் ஆண்டவர். அப்படி நாங்கள் மனரம்பியமாக கர்த்தருக்குள்ள இருக்கும்போது அந்த 2வது மனரம்பியம் எங்களுக்குள்ள பவுல் சொல்கிற மாதிரி என்னது, பட்னியிலையும் நாங்கள் செழிப்பாக இருப்போம். ஹல்லேலூயா. சில வீட்டில் பாருங்கள், பகலுக்கு சோறு இருந்தால் சோறு தான், வேறு எது வந்தாலும் சாப்பிட மாட்டேன். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு சாப்பிட்டா சோறு தான், இல்லாட்ட சாப்பிடலாம். ராவல பலகாரம் தான் இல்லை. ஆண்டவரே எனக்கு கொடுத்த சோத்துக்காக சூத்திரம் சொல்லி அதை சாப்பிட நாங்கள் பழகிறோம். ஹல்லேலூயா. அதை தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இதாக பார்க்குறோம். அடுத்து பார்த்தா அதுக்கு ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தா, அப்போஸ்தலர் 14:23 எடுப்போமா. அப்போஸ்தலர் 16:23. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பவுலுக்கு எவ்வளவு கொடுமையெல்லாம் படுத்தினாங்க. கொடுமைப்படுத்தி, அதாவது நாங்கள் இதுக்கு பார்ப்போமா இருந்தால், அதாவது எண்ணத்தில் அந்த அந்த தொழுவ மரத்தில் வந்து பவுலையும் சீலாவையும்
வைக்கிறாங்களே, அப்போ அந்த தொழுவ மரத்தில் நீங்கள் பார்க்குறத தொழுவ மரத்தை பற்றி குறிக்க வச்சு நான் இப்போ சொல்லையில் சும்மா மேலாக சொல்ல போனால் அந்த தொழுவ மரத்தில் கால்களும் கையில் கட்டி அதான் அதில் இருக்குது வந்து அதாவது ஸ்க்ரூ பண்ணுவாங்க பொண்ணு அவங்களுக்கு அங்கே எங்கால திரும்பிடலாம். உண்மையாக ஒரு சிறைசாலை வந்து ஒரு கடினமானதான். நான் 2 சிறைசாலையில் இந்த அமெரிக்காவிலேயே நான் பார்த்துருக்கேன். 2 சிறைசாலைக்கு போயிட்டேன். ஐயோ சொல்லி வேலையில் ஒரு 5 அடி 2 அடி தான் இருக்குது. அவங்களுக்கு இருக்கவுமே இல்லை, நிற்கிறதுக்கு கால் கைகளை கட்டி நிற்கத்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வேத்து ஒழுகும் என்ன செய்கிறாண்டே அந்த நான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள போய் பார்க்க போனேன். எப்படி அவங்க இருக்கிறாண்டே எனக்கு தெரியுது இல்லை. அதெல்லாம் குறித்து நான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்போ அப்படி அந்த மாதிரியே இருக்கிற சூழ்நிலையில் உண்மையாக அவர்களுக்குள்ள வேத்து ஒழுங்கு என்னத்தையும் கதைக்கல. அப்படி தொழுவு மறந்த 2 கையும் கட்டி கால்களையும் கட்டி இருந்தா என்ன செய்ய முடியும்? அது சின்ன ஒரு 5 அடி 2 அடி தான் இருக்கும். அப்படியான இடத்துல இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்படும். ஆனால் அந்த நேரம் பாருங்க, அவங்க ஆண்டவரை துதிச்சாங்க. ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் அந்த பிரசன்னா அவங்களுக்கு அது மன ரம்பியமாக இருந்தது. அல்லேலூயா. அது அந்த பாரமான சுமைகளை சுமக்கிற நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பாரமான சுமை, குடும்பத்துக்குள்ள ஒரு சுமை, பிள்ளைகளார குறித்து சுமை, ஏதாவது ஒரு சுமை வர நேரத்தில் அந்த சுமையை நாங்கள் எப்படி மேற்கொள்கிறோம், ஓவர் கம் பண்ணுறோன்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. அது ஜெபத்தால் பாருங்கள். நாங்கள் சில நேரத்தில் ஒரு பிரச்சனை வர நேரத்தில் நான் கதைக்கிறது வந்து இன்றைக்கு வந்து நான் வந்து அதாவது நான் அந்த அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எப்படி மன ரம்பியமாக இருக்கோம்னு சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடப்படுகிறேன். அதாவது அந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறோம். ஒரு பிரச்சனை வர நேரத்தில் நாங்கள் டக்குன்னு போய் படுக்கிறோம். மனுஷன் இயல்பு தான். படுத்து அதுக்காக அழுது புரண்டு ஐயோ இப்படி நடந்து அது அப்படின்னு அழுந்துகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நைட்டில் எழும்பி நாங்கள் அழுதுட்டு திரும்பி படுக்கிறோம். எங்களுக்கு நித்திரையே வருது இல்லை. ஆனால் அந்த நேரம் எழும்பி நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை எப்படி நீ சால்வ் பண்ணுங்க, நீங்க புலம்பி அழுவீங்க. ஆனா உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் அந்த உறவு இருக்குது. அப்ப நீங்க அந்த நேரத்துல எப்படி ஆண்டவருக்குள்ள நீங்க அதை மேற்கொள்ளுறீங்க. ஆவியானவர் உங்களுக்காக இருக்கிற ஆவியானவரை நாங்க எங்களுக்கு அப்ளை பண்ற நேரத்துல ஆண்டவர் நீங்க வாங்க, நீங்க எப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்கன்னு சொல்லாதீங்க. ஆவியானவரை நீரே நடத்தும். ஆண்டவரே இந்த பிரச்சனையில எனக்கு என்னவே செய்ய தெரியுது இல்லை, அப்படி இருக்கு. லாபகம் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எனக்கு சால்வ் பண்ணவே தெரியுது இல்லை. பணம் இல்லை, பொருள் இல்லை, லோயஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, பக்க பலமே இல்லை. வெளியே சொல்லியெல்லாம் இருக்குது. ஆண்டவரே என்ன செய்வேன்னு சொல்லி நீங்க அந்த நேரம் ஆண்டோட சமூகத்திலிருந்து பாடி துடிக்கும் போது பவுலுக்கும் சவுலுக்கும் என்ன மாதிரி இந்த தொழுவ மரத்தில் இருந்து கைகள் கால்கள் அவுக்கப்பட்டதோ அப்படியாக எந்த நேரத்தில் உங்களோட பாரமான கட்டுதல் அவுக்கப்படுவது மாத்திரமல்ல, அதுக்கான ஆண்டவர் சொல்யூஷனை உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு யாரிடத்துல போ இந்த சில இடத்துல உங்களுக்கு தரிசனத்திலோடைய யார்கிட்ட நீ போய் இது செய்ய அங்கே ஆண்டவர் பாருங்க பேதுரு எங்கே போகணும்னு சொல்லி ஆண்டவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்படி உங்களையும் வழி நடத்துவார். நீ இந்த சொல்லி இந்த அப்படியே டிரெக்ஷனை கொடுப்பார். ஏன் உங்களுக்கு எந்த புள்ள ரத்தத்தால் கழுவப்பட்ட புள்ள எந்த புள்ள கதற நேரத்தில் யார் எந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முடியும்? அவர் தான் இறங்கி வந்து உங்களுக்கு போதித்து நடத்துவார். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கோ நாங்கள் இடம் கொடுக்குற நேரத்தில் ஆவியானவர் அந்த இடத்துல வந்து அதில் எந்த எங்களுக்கு மேற்கொள்ள முடியும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? எல்லா இடத்துலையும் எங்களுக்கு மனரம்பியமாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாத்துலையும் வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நீங்கள் பாடி துதிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக 3வது தேவனை நடத்துகிற நேரம் என்ன தீர்மானங்கள் திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த திட்டங்களும் தீர்மானங்களும் எப்படி நடத்த வேணும் என்று சொல்லி கர்த்தர் அதை படிப்படியாக உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் சின்னனாக இருப்பீங்களா இருந்தால், அதாவது
அதாவது சின்ன காரியமாக இருந்து எங்களுக்கு சில நேரத்தில் பைபிளில் எந்த வசனம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல், எந்த வசனத்தை அப்ளை பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எங்கள்ட கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் இந்த சுமையை கொண்டு போய் இருக்கிற நேரத்தில் தேவன் நடத்துவார். அது மாத்திரமில்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு, அதாவது முதலே நான் உங்களுக்கு சொன்ன இந்த வசனங்கள் வார்த்தைகளை அவர் நினைவூட்டுற நேரத்தில் அந்த வார்த்தையிலிருந்து ஒரு ரேமா உங்களுக்கு புறப்பட்டு வரும்போது அந்த ரேமா உங்களுக்கு அந்த காரியத்துக்குள்ள ஒரு பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதே போல அந்த அப்போஸ்தலர் 13:22 அதே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13:2 பார்ப்போமா இருந்தா. ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க ஆராதனை செய்யற நேரத்துல தான் அவர்களை ஊழியத்துக்கிட்ட பிரித்தெடுன்னு சொல்லி ஆண்டவர் வழி நடத்துறார். உங்களுக்கு தெரியல யார இதில் பிரித்து எடுத்து அனுப்பணும். ஆனா பாருங்க, அந்த ஆராதனை செய்யற நேரத்துல பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப அவங்களுக்கு அது தெரியுது இல்லை என்ன செய்ய ஒண்ணு. ஆனா கர்த்தட நடத்துதல் அப்ப நடத்துதல் அதுதான். அதான் எல்லா இடத்துல சொல்லுவாங்க, ஆராதனை நேரத்துல அங்கேயும் எங்கேயும் போவாதீங்க, ஆராத நேரத்துல கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவட சமூகத்துல நில்லுங்க. ஏன்னா இந்த இந்தியா நாள் என்னென்ன பிரச்சனைகள நீங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஆராத நேரத்துல ஆவியான ஒரு வழி நடத்துற நேரமா இருக்கு. ஹல்லேலூயா. அதான் ஆராத நேரத்துல பிராக்கு பார்க்க வேணாம், அங்கங்க பார்க்க வேணாம், ஒரே மனதோட ஆராதிக்க போறது. ஆவியானவர் இந்த வார்த்தையில எப்படி அப்போஸ்தலர் நாட்களை எப்படி ஆண்டவர் ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தாரோ அதே மாதிரி இந்த நாள்ல உங்களோட குடும்பத்துல இருக்கிற காரியங்களுக்கு நீங்க ஒருவர் தான், உங்க குடும்பத்துல ஒருவர் தான் இந்த நாள்ல இந்த குடும்பத்துக்காக நீங்க ரட்சிப்புகளை நடத்திருக்க முடியும். ஒருவர் தான் இந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபிச்சிருக்கலாம். ஒருவர் தான் இந்த குடும்பத்துக்களாக நீங்க ஜெபிச்சிருப்பீங்க. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறன்னு சொல்ல போனா குறைவா தான் இருக்கு. ஆனா ஒரு குடும்பத்துல இப்படியாவது ஒரு சகோதரியோ சகோதரனோ அல்லாட்ட ஒரு பிள்ளையோ ஒரு ஊக்கமான ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. அப்ப அவர்கள் மூலம்தான் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்குள்ள வர்ற அந்த ஆபத்தை காக்க முடியும். அதுல இருக்க பிரச்சனைக்கு ஆண்டவர் வழி நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனபடியா அந்த ஆராதனை நேரத்துல உண்மையாவே ஒரு ஆராதனை சபையில இல்ல, உங்களுடைய தனிப்பட்ட முறையில அந்த ஆராதனைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிற நேரத்துல ஆவியானவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். வசனத்தோட வெளிப்படுத்துவார், இல்லைன்னு சொல்லல. நாங்க பைபிளை வாசிக்கிற நேரத்திலையும் வெளிப்படுத்துவோம். ஆனா அதுலேயும் விட ஆராதனையில ஆண்டவர் அப்படி பிரதிச்சயமாக இந்த துதியின் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப துதியெல்லாம் மத்தியில அவர் வாசம் செய்யறான்னு அவர் சொல்லி இருப்பேன்னா நாங்க துதிக்கும் போது ஆவியாத்மா சரீரங்களை நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க துதிக்கிறோம். எங்களை மறந்து ஆண்டவரும் நாங்கள் அந்த ஆராதனை நேரம் இதுல இருந்து நடத்துற சகோதரியும் சகோதரன் வந்து ஆராதனை நடத்துற நேரம் சபையையும் ஆவியானவரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு பாலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆனா அந்த நேரத்துல ஆவியானவர் எங்களோடு உலாவி இந்த ஆலயத்துக்குள்ள உலாவி ஒவ்வொரு பிள்ளையோட குற்றங்களாம் ஆண்டவர் அதை சில இடத்துல எங்களை அதாவது திருத்துற நேரத்துல திருத்த காரியங்களை காட்டி தருவார். அப்படி இல்லைன்னா என்ன பிரச்சனை என்ன வேதனையோட நாங்கள் இன்றைக்கு வாரோமோ அதுக்கான பதில ஆராதனையில் ஆண்டவர் பேசுற தேவனாய். அப்படியா துதியின் மத்தியில நான் வாசம் செய்வேன் என்று சொன்னபடியா நிச்சயமாக இந்த துதியில நேரத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நான் ஒரு அனுபவத்தை கண்டேன்னு சொல்ல போனா, நான் ஏதாவது பிரச்சனை வர நேரமோ பிரச்சனையில் இருந்தாலோ இல்லாட்டையும் நான் ஆண்டவர்கிட்ட துதிக்கிற நேரத்துல நான் ஒரு நாளும் பாட்டு புத்தகம் பார்த்து ஆராதிக்க மாட்டேன். அந்த நேரம் நான் ஆராதிச்சு கொண்டிருக்க நேரத்துல எந்த பாட்டு எனக்கு வசனம் வருதோ அதைத்தான் நான் பாடுவேன். அது எனக்கு ஆவியானவர் கொடுத்த ஒரு கிஃப்ட்ன்னு நான் சொல்லுவேன். அந்த காரியத்துக்காக ஆண்டவர் அந்த பாட்டை கொடுப்பேன்.
ஹல்லேலூயா. அப்ப எனக்கு அந்த பாட்டு நான் பாடுற நேரத்துல அடுத்த வரியோ முதல் வரி எனக்கு தெரியாம இருக்கும். ஆனா அந்த நட்டு துண்ட ஆண்டவர் கண்ணீராவோ அப்படியே துரிதமா கொடுக்குற அந்த பாட்டை நான் பாடின பிறகு எனக்கு ஒரு அந்த என்ன காரியத்துக்கு ஆண்டவரோட சமூகத்துல போறேன், நான் ஜெபிக்கிறேனோ தெரியல, ஆவியானவர் அதுல எனக்கு அந்த வார்த்தையில அந்த பாடலை எனக்கு ரேமாவை கொடுப்பான். அதுக்கு பிறகு அந்த காரியத்திலேருந்து எனக்கு ஒரு என்னன்னு தெரியலாத ஒரு விடுதலை வந்து அது எப்படி விடல அது வந்தேன்னு எனக்கு தெரியாம இருக்கு. அதுக்கு பிறகு அதை குறித்து ஒரு சமாதானமா தான் இருக்கும். அப்ப நாங்க துதிக்கும் போது நாங்க மட்டாங்கள மாதிரி ஃபார்மேட்டிக்ல செய்யாதபடி நாங்களும் கத்தரும் நாங்களும் ஆண்டவரும் என்று சொல்லி நாங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் பேசும். அதுதான் இந்த நாள்ல அவங்களுக்கு ஊழியத்துல என்ன செய்யறேன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. இதை நீங்க அப்போஸ்தலரை பார்க்கறீங்களா? அப்ப ஆவியானவர் அவர்கள் துதிக்கும் போது அவங்களுக்கு காட்டி கொடுக்குறார் யார் யாருன்னு. ஹல்லேலூயா. இப்படித்தான் இந்த நாள்ல வந்து நாங்களும் ஆண்டவரை நாங்க வழி நடத்தலுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கும் போது தான், அதாவது சொல்ல போனா என்ன நடக்குது, எங்களுக்கு நாங்க மன ரம்பியமா இருக்க புரிய மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. கடைசியாக நாங்கள் கடைசி வசனமாக நாங்கள் பார்ப்போம். மற்ற எதிர்ப்புகள் எதிர்க்கிற மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ எதிர்ப்பு வரலாமே. நாங்கள் நீங்கள் ரசிக்கப்பட்டவரையா எத்தனையோ பேர் எங்களோட பிரச்சனைப்பட்டிருக்கலாம். அந்த குடும்பத்தார்கள் சில இதில் சொல்லிக்கலாமே, எந்த நேரம் உனக்கு ஜபம் தான், எந்த நேரம் உனக்கு ஆராதனை செய்து போகிறாங்க, வீட்டு வேலை மற்ற வேலைகளை எப்படி பார்க்கலாம். இதெல்லாம் நடக்கிற வளமை தான் எல்லா இடங்களையும். அப்போ அப்படியெல்லாம் குடும்பத்துக்குள்ளே சில காரியங்கள் அப்படி எதிர்பார்க்கலாம். இல்லாட்ட உங்களை குடும்பத்துக்குள்ள ரசிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கணும், நீ என்ன ரசிக்கப்பட்டுருக்க இந்த மாதிரியான நீ வேறு சமயத்துக்குள்ள போயிட்ட அப்படி இப்படின்னு எல்லா பக்கத்தாலும் எங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே நாங்கள் எப்படி மனரம்பியமாக இருக்கோம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அப்போஸ்தலர் 13:50 அது வாசனத்தை வாசிப்போமா? 13:50. அப்போஸ்தலர் 13:50. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இவ்வளவு கேவலமான காரியத்தை பவுலுக்கு செய்கிறாங்க. சரியா? துன்பப்படுத்தி, அதாவது அவங்கள வந்து அந்த இடத்தை விட்டு, அந்த கிராமத்தை விட்டே, அவங்க அந்த பட்டணத்தை விட்டே துரத்துறாங்க. ஒரு பாருங்க, நீங்க இந்த பட்டணத்துல இருந்து நன்மையை செய்து எத்தனையோ பேருக்கு எல்லாம் உதவி செய்து கடைசியா இந்த இடத்துல விட்டு உங்களையா கலைக்கிற நேரம் உங்களோட மனம் இவ்வளவு வேதனைப்படும். ஹல்லேலூயா. அப்ப அப்படிதான் இந்த பவுலுக்கு அது நடந்திருக்கு. ஆனாலும் பவுல் பாருங்க, அதாவது அதே வசன அப்போஸ்தலர்ல பாருங்க 27, 24, 25 பார்ப்போம். அதே அதிகாரத்துல 24, 25. இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தார். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யாரென்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர். 27, 27, 24, 25. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த கப்பல் சேதமாற நேரத்திலையும் ஆண்டவர் சொல்ற, பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரை தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கப்பல் சேதமாற நேரத்திலையும் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் சொல்லல பயப்படாதீங்க, பவுலுக்கு தான் சொல்றேன். ஏன் பவுல் தான் ஆண்டவரோட நடக்கிற. அப்ப பாருங்க, அந்த பிரயாணம் பட்டு
போற அந்த கப்பலை கூட பவுலுக்கு தான் வார்த்தை வருது, ஆண்டோட வார்த்தை. எல்லா மாணவிகளுக்கும் போய் சொல்லல, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லல, அந்த பவுலுக்கு தான். அதைத்தான் நான் இந்த நேரத்துல நினைவு கூறுறேன் உங்களுக்கு முன்பாக. உங்க குடும்பத்துல ஒருவர் ஜெபிக்கும் போது அந்த ஒருவர் மூலம்தான் ஆண்டவர் அந்த பிரச்சனையை தீர்ப்பார். அந்த மனரம்பியமா இருக்க முடியும், அந்த குடும்பத்துக்கு அந்த மனரம்பியம் வர முடியும். அல்லேலூயா. அந்த பவுல் ஊடாகத்தான் அந்த பிரயாணப்பட்டிருக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் பேசினாரு. அல்லேலூயா. ஆனப்படியா நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல சொல்றேன். அவர் நம்மோடு இருக்கும் போது எல்லாமே கர்த்தர் நிறைவாக்கி தருவார். அல்லேலூயா. அதேபடி மறுபடியுமா நாங்க வந்து பிலிப்பியர் 4:13-14 வாசிச்சு முடிப்போமா? அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருக்குள்ள எப்போதும் மனமொழிச்சியா இருக்க ஆண்டவர் எங்களோட பேசணுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பிலிப்பியர் திருப்பி நாங்கள் பிலிப்பியர் 4:13 வாசிச்சு முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். முதலாவதையும் போடுங்க சிஸ்டர். 11 நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் கடுமையாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த கால வேலைய ராஜா எங்களுக்கு ராஜா எல்லாத்துல நாங்கள் மனரம்பியமா இருந்து ராஜா உங்களோட நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. கர்த்தாவை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லாம் எனக்கு செய்ய பலன் உண்டு சொல்லும்படியாக ராஜா எல்லா ஆண்டவரே காரியத்துல எங்களுக்கு மனரம்பியமா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. வாழ்விலும் தாழ்விலும் ராஜா கர்த்தாவை ஆண்டவரே துன்பத்திலே தூக்கத்திலே எங்களுக்கு மனரம்பியமா இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுங்க. கர்த்தாவே நீங்க எங்களை போதித்து ராஜா மனரம்பியமாக இருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இந்த காலவேளை நீங்க கிருபை செய்தீங்களே ராஜா. உலக காரியங்கள் மற்ற காரியங்களை பார்த்து ராஜா எல்லாத்துல நாங்க மனரம்பியமா இருக்கும்படியாக ராஜா உங்களுக்கு எங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் போதித்து நடக்கும் போது ராஜா சவுளை போல ராஜா, ஒரு தானியேல போல ராஜா, கர்த்தாவே அன்னால போல ராஜா எல்லாத்துல நாங்கள் மன ரம்பியமா இருக்கும்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில ராஜா எங்களுக்கு ஆண்டவரை நீங்க கற்று தந்தீங்களே ராஜா. இந்த 6வது மாசம் மட்டும் ராஜா நாங்கள் என்னென்ன குறைகளை மன ரம்பியம் இல்லாம இருந்தோம் ராஜா. ஆனா இந்த புதிய 6வது மாசத்துல இருந்து ராஜா எங்களுக்கு எல்லாத்துல நாங்கள் மன ரம்பியமா இருந்து கிறிஸ்துக்குள்ள எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ராஜா. நீர் எங்களுக்கு ராஜா ஜெயம் கொள்ளுகிறவருக்கு ராஜா நீரா மறைவான மன்னாவை தந்திருக்கிறீங்களா. ஜெயம் கொடுக்கிறவர் எங்களோடு இருப்பதனால் ராஜா நாங்களும் அந்த ஜெயத்தை அப்பா இந்த உலகத்துக்குள்ள ஜெயம் கொள்ளும்படியாக எங்களை நீர் அழைத்தீங்களே ராஜா. ஜெயம் கொள்ளும் போது எங்களுக்கு அந்த மன ரம்பியம் கடந்து வர்றதுக்காக சொல்றோம். குடும்பத்துக்குள்ள ஒரு மன ரம்பியம் ராஜா, அப்பா ஆலயத்துக்குள்ள ஒரு மன ரம்பியமாக ராஜா, அப்பா துஷ்ட கரத்துல இருந்தாலும் கூட எங்களுக்கு மன ரம்பியமா இருக்கும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களே ராஜா. எங்களை எதிர்ப்புகள் மத்தியிலே ராஜா நாங்கள் மன ரம்பியமா இருக்கும்படியாக நீங்க எங்களுக்கு கற்றுத் தருகிற ராஜா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றே ராஜா இந்த நாள் ராஜா நாங்கள் ஆண்டவரை அப்ளை பண்ணி ருசிச்சு ராஜா கூடத்தில் நாங்கள் வருவதற்காக சோத்திரம் ராஜா. எல்லா இடத்துல எங்களை விட்டு சிறக்க பண்ணுனீங்களே ராஜா. உங்க வாசனை ராஜா எங்களுக்குள்ள பிரதிபலிக்கிறதுக்காக சோத்திரம் ராஜா. நீர் அப்படி செய்ய போற அந்த கிருபை தயவுக்கு அம்மை துதிக்கிறேன். நீரே ஆளுக செய்ய வழி நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.